ஸ்தோத்திரம். மார்ச் 28. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு நேர்த்தியான பயணம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். சங்கீதம் 17:5. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ரயில்களை குறித்து நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ரயில் எப்போதும் தன்னை தண்டவாளத்தில் தக்க வைத்து கொண்டு பயணிக்கும். ட்ரெயின் ஆல்வேஸ் ஸ்டேஸ் ஆன் ட்ராக். அந்த தண்டவாளம் பழுதற்றதாக இருந்தால் தான் போய் சேர வேண்டிய இடத்தை போய் சேரும். அந்த தடத்திலிருந்து சற்று தடம் புரண்டால் அந்த ரயில் பெரும் ஆபத்தை சந்திக்கும். இதுபோல கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வழியிலிருந்து சற்று தடமாறி போனால் நம் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கும். இந்த வசனத்தில் தாவீது தன் வாழ்க்கையின் நடைகள் தேவனுடைய தடத்திலிருந்து வழுவாமல் இருக்க தேவனிடம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். இதே போல நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தேவனுடைய தடத்திலிருந்து தடுமாறி போகாமல் இருக்க எச்சரிக்கை தேவை. அதற்கு நம் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் முன்னரே தேவனோடுள்ள நம் உறவை தவறாமல் ஆராய வேண்டும். அவரோடுள்ள உறவின் ஏதாவது இடைவெளி இருந்தால் அதை சரி செய்யும் போது நாம் தடம் புரளாமல் சிறப்பாக கிறிஸ்துவுக்குள் பயணிக்கலாம். தடமாறி போன ரயில்கள். தேவன் நேசித்த நேசகுமாரன் தடமாறி போனதோ உலகத்தின் மோகத்தில். ஐஸ்வர்யவானான வாலிபன் தடமாறி போனதோ செல்வத்தின் பற்றினால். யூதாஸ் கவிழ்ந்ததோ பணத்தின் இச்சையினால். தோமா தடம் புரண்டதோ உலக சிற்றின்ப மயக்கத்தினால். இப்படியாக பல நபர்கள் வேதாகமத்தில் மட்டுமல்லாமல் இன்றைய உலகத்திலும் தடமாறி போய்கொண்டிருக்கிறார்கள். தடமாறி போகிறதற்காக சத்ருவான சாத்தான் பல தடை கற்களை உங்கள் முன் வைக்கலாம். அவை எல்லாவற்றையும் தகர்த்து முன்னேற கிறிஸ்துவின் உறவில் பலப்படுங்கள். அவர் உங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்துவார். இடுக்கமான வாசல் வழியாய் விழிப்புடன் நடந்திடு. அகலமான பாதையில் அலட்சியமாக ஓடாதே. விழித்து நடந்தால் நீ தடமாறி போவதில்லையே. கழித்து நடந்தால் அழித்து போடுவாய் உன் வாழ்க்கையை. ஸோ ப்ளீஸ் ஸ்டே ஆன் ட்ராக். ஆமேன்.